ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட சத்குரு அவர்களுக்கு இப்போது வந்து உடல் ரீதியான பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சர்ஜரி பண்ணும்போதே பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சத்குரு ரீசெண்டாக அவருக்கு ஒற்றை தலைவலி வந்ததாகவும் அவருக்கு நிறைய வந்து குமட்டலுடன் கூடிய வாந்தி வந்துகிட்டே இருந்ததாகவும் அதனால் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து அப்பல்லோவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கும்போது அவருக்கு மூளையில் உள்ள அதாவது மூளைக்குள்ளே உட்புறத்தில் அவருக்கு வந்து ப்ளீடிங், அதாவது அந்த ரத்தக்கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறையவே வந்து பயந்துருக்காரு ஆப்ரேஷனை பார்த்து. ஏன்னா வந்து மூளையில் ஆப்ரேஷன் அப்படின்றதால நான் வந்து ரெக்கவர் ஆகி திரும்பி வருவேனா, இல்லைனா வந்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதே இறந்துருவேனா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கெலாம் வந்து அவங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க, ஸோ ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி அவருக்கு பிபி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்ஸ் ரேட் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. எல்லாமே அவர் பார்த்து ரொம்பவே வந்து பயந்துட்டுருக்காரு. உடல் ரீதியாக அவருக்கு வந்து நிறைய ப்ராப்ளமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடித்தோடனே அவர் வந்து ரொம்பவே வந்து பதட்டமான சூழலை ஆரம்பிச்சிட்ருக்காரு. ரொம்பவே வந்து குளிர் அவரை வந்து ரொம்பவே வாட்டி வதச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிபி அப்படின்றது ரொம்பவே வந்து டாப்க்கு போயிருக்கு. டாக்டர்ஸே பார்த்து பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இவரோட வயசுக்கு பிபின்றது ரொம்பவே அதிகம். ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி இன்னொரு பிரச்சனை வந்து புதுசாக வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே ரொம்பவே வந்து பயந்த நிலையில் தான் காணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசி ஒன்றும் இல்லை, நீங்கள் நத்திங், ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாமே ஆல்ரைட் ஆகிடுச்சு, ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ பேசி முடித்ததில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரே ஒரு சின்ன பதட்டமான நிலை இருந்துகிட்டே இருக்கவே அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜே ஆகிட்டாலும் கூட உங்களுக்கு கூட வந்து ஒரு டாக்டர்ஸாக பர்சனலாக நாங்கள் அனுப்புகிறோம், ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் கூடயே வச்சுக்கோங்க, ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் டக்குன்னு கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணதுனால மூளை அப்படின்றதுனாலையும் அதில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து மூளையில் இருக்க நரம்புகளில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னும் போதும் உட்புறத்தில் நிறைய ரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்றதுனாலையும் அவர் வந்து ரொம்பவே பதட்டமான சூழலில் இருந்திருக்காரு. ஏன்னா வந்து திரும்ப வந்து இந்த நாட்டுக்காக தொண்டாட்ட முடியாதா அப்படின்ற லெவலில் அவர் வந்து ரொம்பவே யோசிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய்டுவீங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்லி லாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.